வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மேட்ச்னா, நம்ம ஆவலுன்னு எதிர்பார்க்குறது ஐபிஎல்லோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், மோஸ்ட் வாட்ச், டிஆர்பி ரேட் பரபரக்கும். இது டிஆர்பி ரேட் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாலையும் பயங்கரமாக ஒரு ஃபயரோட சுற்றுற ஒரு மேட்ச்சு. இந்த பில்டப் கொடுக்கும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன மேட்ச் பற்றி பேச போகிறோம். இது சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். 2 டாப் லெவல் ஐபிஎல் டீம்ஸ். இவங்க சண்டே கிட்டத்தட்ட 2008லேருந்தே ஆரம்பிக்குது, அதுவும் ஆக்ஷன் டேபிள்லேருந்து. மும்பை எடுத்துகிட்ட மும்பை இந்தியன்ஸு கூட தோனி எடுக்க போக தன்னோட ஆல் அவுட் பர்ச்சேஸ் யூஸ் பண்ணி விபி சந்திரசேகர் சார் மூலமாக அந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி சிஎஸ்கே தோனியை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போத்துலேருந்து இந்த கிளாஷ் ஒரு ஐகானிக் கிளாஷாக இருக்குது. 2 சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அந்தந்த ஜென்ரேஷனில் அவங்க தான்ப்பா காடு அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தவங்க இப்போது இந்த டீமை லீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேஷனும் லீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு போகிறது யாருன்னா, த நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தான் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா வாங்கடே. பொதுவாகவே பயங்கரமாக சேசிங்க்கு சூட்டான ஒரு பிச்சு. கடந்த 2 மேட்ச்லேயும் ஒரு மும்பை ஆடின 2 மேட்ச்லையும் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகப்பட்டமான ஸ்கோர் ஆல்மோஸ்ட் அடிக்கப்பட்டிருக்கு. 4 இன்னிங்ஸ்லையும் மோரலில் சேர்த்து பார்த்தா. ஸோ இந்த அக்ரிகேட்டாக ஆல்மோஸ்ட் 200 அடிக்கிற இந்த கிரவுண்டில் நாளைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பாக எதுவும் தெரிலங்க. ஆனால் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விருந்து நமக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். கிரவுண்டில் இந்த மாதிரி இருக்க போகுது. சரி, இப்போ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஹோமில் கில்லியாக இருந்துட்டு வெளில போனால் அடி வாங்கிட்டு இருக்க சிஎஸ்கே இந்த பேட்டர்னில் முக்கியமான ஒரு மேட்சாக நாளைக்கு வாங்கட்டில் ஆட போகிறாங்க. அவங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ண போகிறது என்னென்னா, 4 மும்பை பிளேயர்ஸ் ஆல்ரெடி அவங்க டீமில் இருக்காங்க. என்னப்பா சென்னை சூப்பர் கிங்ஸில் மும்பை பிளேயர்ஸா? ஆமாம், மும்பை ரஞ்சி ட்ராஃபி டீம் இந்த முறை ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சது. அந்த வின்னிங் ரஞ்சி ட்ராஃபி டீமில் ஆடின அஜின்கே ரஹானே, சிவம் டூபே, துஷார் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர் இவங்க 4 பேர் அந்த டீமில் இருக்காங்க. கிரவுண்டோட கண்டிஷன், மேட்ச் கண்டிஷன், உங்களுக்கு அந்த வெதர் கண்டிஷன் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக ஆடி பழக்கப்பட்டு அதிலே உருவாக்கப்பட்டு உருமாற்றம் செய்யப்பட்டு ஆடின பிளேயர்ஸு. ஸோ இவங்க 4 பேர் சிஎஸ்கே பக்கம் இருக்கிறது மிகப்பெரிய பலம். அண்ட் இன்னொரு முக்கியமான பலம் என்னென்னா, அந்த சிஎஸ்கேயில் இருக்கிற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அவங்களோட ஒரு மேட்சப்ஸ் அகெயின்ஸ்ட் மும்பையில் இருக்க ரைட் ஹேண்டர்ஸ். இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறோன்னா, போன முறை இதே 2 டீம் வாங்கடையில் ஆடின போது சிஎஸ்கே சாண்ட்னர் உள்ளே வச்சு ஆடினாங்க. சாண்ட்னர் ஒரு எண்டும் ஜடேஜா ஒரு எண்டும் அப்படியே அந்த ஒரு ரன்னை சோக் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸோட அந்த ரன் குவிப்பை அப்படியே சோக் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு அதே டாக்டிக்ஸை தலைவன் தோனி வழியிலே சிஷ்யன் ருத்து எடுப்பாரா பொறுத்து பார்ப்போம். இந்த பக்கம் மும்பை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அவங்களோட சாலிடாக இருக்குது. இது வரைக்கும் ஃபார்ம்லே இல்லைன்னு சொல்லப்பட்ட இஷான் கிஷனும் அடிச்சு ஃபார்முக்கு வந்துட்டார். ரோஹித் சர்மா அவரோட இன்டென்ட் அந்த ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்து அது பாட்டுக்கு போயிடுறாரு. தென் திலக் வர்மா ஃபார்மில் ஆல்ரெடி டச்சில் இருந்தார். போன மேட்ச் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விஷயம்னா மும்பை இந்தியன்ஸுக்கு சூரியகுமார் யாதவோட ரிட்டர்ன். அண்ட் அவர் ரிட்டர்ன் வந்தோடனே அடுத்த மேட்ச்லேயே ஒரு ஃபார்முக்கு வந்தது. ஸோ இதெல்லாம் மும்பை இந்தியன்ஸோட ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த பேட்டிங்கை கட்டுப்படுத்துவாங்களா சென்னை? சப்போஸ் நாளைக்கு சென்னை ஃபஸ்ட் பேட்டிங் அவங்க ஒரு 190 ஸ்கோர் எடுத்த உடனே நைட்டு டியூவில் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு பால் பிடிக்க முடியாமல் போக கிரிப் ஆகும். ஏன்னா ஆர்சிபி மேட்ச்லேயே பார்த்தோம், பவுலர்ஸ் ஃபுல்லாக டவலில் தடிச்சு தான் இருந்தாங்க. பட் ஆனால் பாலை கடைசியாக கிரிப் பண்ணவே முடியல. ஸோ அந்த கிரிப்பிங் விஷயம் மிஸ் ஆச்சு வந்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த மேட்சை பொறுத்துன்னு பார்ப்போம். 2 டீம்லேயும் ஒரு விசிபிள் வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 டீம்லேயும் பவுலர்ஸ் ஒருத்தரை தவிர மற்ற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குவாங்க. அந்த பக்கம் எடுத்தால் முஸ்தபிசுர் ரஹ்மான், இந்த பக்கம் எடுத்தால் ஜஸ்பிரீத் பும்ரா. அவங்கள தவிர்த்து கூட இன்னொரு பவுலர்ஸ் இன்னொரு எண்டில் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் மாதிரி கொடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக விக்கெட் எடுக்கிறதோ இல்லை பார்ட்னர்ஷிப்பாக ரன்னை கண்டெயின் பண்ணுறதோ இருந்தால் 2 டீம்லேயும் மேட்சப் சூப்பராக இருக்கும். ஸோ 2 டீம்லேயும் விசிபிள் இந்த பவுலிங் இருக்குது. எப்படி மும்பை முஸ்தபிசுர் ஒரு பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க அட்டாக் பண்ண போவாங்களோ, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸோட ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் டேக்கிள் பண்ணிட்டு மற்ற பவுலர்ஸ் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி சிஎஸ்கே பேட்டர்ஸ் போவாங்க. ஓவரால் ஹோமில் இது மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆசிட் டெஸ்ட். வேறு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அவையில் இவங்களை அடித்து அவங்களோட வெற்றி பயணத்தை ஆரம்பிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபார்ம் வைஸோ இல்லை டேபிள் மேலே பொசிஷன் வைஸோ நம்ம பேர் என்ன 2 டீமும் நம்ம ஒன்றும் இது பேர் என்ன நம்ம ஒன்றுமே பார்க்க முடியாது. ஏன்னா சிஎஸ்கே 4th பொசிஷனில் இருக்காங்க, இவங்க 7th பொசிஷனில் இருக்காங்க. சிஎஸ்கே ஹோமில் ஜெயிச்சிருக்கிறாங்க. வேறு இவங்க ஹோமில் யாரை ஜெயிச்சிருக்காங்கன்னா, சும்மா எல்லா டீமையும் துவம்சம் பண்ணிட்டு கேகேஆரை ஹோமில் அடிச்சுட்டு போயிருக்காங்க, ஹோமில் வச்சு அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் சிஎஸ்கே கிட்ட இருக்குது. வேறு மும்பை அடித்தது பார்த்தீங்கன்னா, டிசி இருக்காங்க, டிசிக்கு அடுத்து ஆர்சிபி ரெண்டுமே கொஞ்சம் லோவர் ரேங்க் டீம். அவங்க இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு பெருசாக இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா அந்த ஸ்பார்க் மட்டும் இருக்கிற ஒரு டீம், பெருசாக கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத ஒரு டீம் அங்கே அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வீக்னஸ் ஃபேக்டர் நமக்கு மும்பை கிட்ட இருக்குது. ஸோ இந்த மேட்சப் எப்படி போக போகுது, நாளைய மேட்ச் என்ன ஆக போகுது, அது இது கிரிக்கெட் இட்ஸ் அ ஃபன்னி கேம், எனிதிங் கேன் ஹேப்பன்.
ஹேப்பன் ஆன் எனி ஒன். லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ஒரு எல் கிளாசிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக ஒரு எக்ஸைட்டடாக ஹைப்பாக வந்து சேப்பாக் போனேன். பார்த்தா சேப்பாக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு 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 டிப்பிக்கல் சேப்பாக் பிச் மாதிரி போட்டு மும்பையை வந்து அப்படியே சோக் பண்ண வச்சு ஜெயித்தாங்க. அதே மாதிரி இந்த முறை ஆகுமா, இல்லை போன முறை இதே மாதிரி அஜின்க்ய ரஹானேவோட ஒரு கேமியோ வந்து அவரோட அந்த அஜின்க்ய ரஹானேக்குள்ளே இப்படி ஒரு 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 ராக் சாலிட் ஃபார்ம் இருக்கா அப்படிங்கிறத காமிச்சது வந்து போன முறை இதே வாங்கடே தான். ஸோ அதை ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆகுமா, நாளைக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு தாங்க தெரியும். ஸோ உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ முடிச்சுட்டு மேட்சோட ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம்.